வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கணேஷ் பென்சோபிளாஸ்ட். நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்ப இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம். போன வருஷம் இந்த ஸ்டாக் ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்ப இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய Q2ல கொடுத்துருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் நம்ம அந்த கம்பெனியை பத்தி ஒரு புரிதலுக்காக. ஆக்சுவலாக இன்னும் இவங்களுக்கு Q3 வந்து அப்டேட் ஆகல. ஸோ இப்போ Q2 வரைக்கும் நமக்கு வருது. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் லிக்விட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த வந்து 2 இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய கம்பெனிஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு கீழே நிறைய 5-6 பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக வச்சிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கணேஷ் பென்சோபிளாஸ்ட் லிமிடெட்ல வந்து லிக்விட் ஸ்டோரேஜ் டெர்மினல் டிவிஷன்ஸ், கெமிக்கல் டிவிஷன்ஸ் ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க. கெமிக்கல் டிவிஷன்ஸில் GPL கெமிக்கல் லிமிடெட் அதுதான் வந்து அவங்க ஒரே கெமிக்கலாக இருக்கு. தென் இங்கே வந்து பார்த்தோம்னா லிக்விட் ஸ்டோரேஜ் டெர்மினல் டிவிஷன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அது தனியாக வச்சிருக்காங்க. GPL LPG பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் GPL இன்ஃப்ரா இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், இன்ஃபினிட்டி கான்ஃபிடன்ஸ் LPG பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் GPL கிளீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 கம்பெனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம் மிச்சம் எல்லாமே பிரைவேட் லிமிடெட். இந்த ஒன்று தவிர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ் சிஸ்டத்தை தவிர்த்து பாக்கி எல்லாமே பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா கன்சாலிடேட்டாக வரும்போது இவங்க எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா இவங்களோட கணேஷ் பென்சோபிளாஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து LST லிக்விட் ஸ்டோரேஜ் டெர்மினல் டிவிஷன்ஸில் தான் நிறைய அவங்களுடைய ரெவென்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அது நம்ம வந்து அங்கே நம்ம பார்ப்போம். இப்போ ஆர்டர் புக் இருக்கான்னு சர்ச் பண்ணி ஆர்டர் புக் வந்து இதில் இல்லை. 2025 ஏப்ரல் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு EPC கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு 175 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டின்னு நம்ம பார்க்கும்போது 3,52,000 கிலோ லிட்டர். இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா போர்ட்லையும் சேர்த்து டோட்டலாக இவங்கள்ட்ட 98 டேங்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பார்க்குறேன்னா ஸ்டோரேஜ், பங்கரிங், பார்ஜிங், அதுக்கப்புறம் பிளெண்டிங், அதுக்கப்புறம் ட்ரம் ஃபில்லிங் இருக்குது. ஸோ பல்காக வாங்கி பல்க் பிரேக்கிங் வரைக்கும் இவங்க வந்து பண்ணுறாங்க. இது போக ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வேறு இப்போ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இவங்களுடைய மார்க்கி கிளைண்ட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறது கார்கில், பாரத் பெட்ரோலியம், ஜூப்ளியன்ட், லைஃப் சயின்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இதை நம்ம பார்க்குறோம். தென் இந்த சைடு ரிலையன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரி, தீபக் நைட்ரேட்ஸ் இருக்குது, தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, பெட்ரோனஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இதில் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ராமினன்ட் கிளைண்ட். ஆரத்தி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களும் உள்ள வராங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ப்ராமினன்ட் கிளைண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கஸ்டமர் ஃபெசிலிட்டி சர்வீசஸையும் இவங்க வந்து இப்போ டேக் கேர் பண்ணுறாங்க. இவங்க ரயில் ஓட்டலை, பட் அதுக்கான அதை புக் பண்ணுறதுக்கான சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி ஃபில் ஆயிருச்சோ, அந்த கெப்பாசிட்டி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ரெவென்யூ வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. ரெவென்யூ வந்து மேஜராக வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட் அலாமா இருக்கும். ஃபர்தராக வந்து ஆர்டர் புக்கிங் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஆர்டர் புக்கிங் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. சப்சிக்வெண்ட் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஸ்டில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. இவங்களுடைய PE ஜோன் பார்க்கும்போது இன்னமும் பை ஜோன் இதில் தான் இண்டிகேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. இது 7 தான் வருது அப்படின்னு சொன்னால் 7% தான் வருதுன்னா மாடரேட் ரேட் தான். டெப்ட் டு ஈக்விட்டிங்கிறது 0.04. இது வந்து கம்மி தான். இது வந்து நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் தான் இது வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது இவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆயிருங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதனால PECTTM பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ்ல இருக்குது. PEGI ரேங்கிங்கும் நெகட்டிவ்ல இருக்குது. இது நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து இங்கே என்ன தான் அஃபோர்டபிலிட்டி இருந்தாலும் பெக் அண்ட் பெகியில் நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுக்குண்டான கரெக்ஷன்ஸ் வரும். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது போன வருஷம் 52% கம்மியாயிருக்கு, நெகட்டிவ் ஆயிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.43ங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம்.
இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது எல்எஸ்டி அதிலிருந்து ரெவென்யூ வந்து 53% ஆவும். கெமிக்கல் டிவிஷன்ஸ்ல 46% இருக்கு. ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்னாக்க எல்எஸ்டிலேருந்து தான். அதாவது லிக்விட் ஸ்டோரேஜ் டேங்க் அதுலேருந்து தான் வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் 79% வருது. கெமிக்கல்ல இருந்து 20% வருது. அப்ப இங்க என்ன ஆகுதுனாக்க இது வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ரெவென்யூ, ப்ராஃபிட் எல்லாமே ஸ்டாக்னேட் ஆகுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி இப்ப இந்த Q2 பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூல, குவார்ட்டர்லி ரெவென்யூ. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குரோத் ஆயிருக்கு. Q to Qன்னு வரும்போது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு Q to Qல. அதே மாதிரி இபிஎஸும் நமக்கு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 31% தான் அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.5 போன தடவை இருந்தா இந்த தடவை 3.3 அப்படிங்கிற லெவலுக்கு Q2ல வச்சிருக்கிறான். Q2ல நம்ம வந்து இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கீழே வந்து ட்ராப் ஆகிக்கிட்டே வந்தவன் கீழே ட்ராப் ஆகிட்டே வந்து இந்த குவார்ட்டரில், அதாவது செகண்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். இது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான்னா ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. சப்சிக்வெண்ட்டாக அவனுக்கு இதே மாதிரியே இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்தான்னா இன்க்ரீஸ் இது ரிசல்ட் கொடுத்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரெண்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அதனால Q3 Q4லாம் என்ன இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்எஃப் இவங்களுடைய ஹோல்டிங்கில் எதுவும் இல்லை. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 1.47% குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு, செகண்ட் குவார்ட்டருக்கு. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 1.66% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் 4.5ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 4ஆகவும் இருக்கு. ஸோ இப்போ 4.5னாக்க ஒரு டீசென்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்மளோட எக்ஸல் ஷீட்டில், நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 80.6. இங்கே புக் வேல்யூ 80.6. புக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு வந்து இன்னொரு 25 ஏக்கரோ ஏதோ ஒரு சம்திங் வந்து இவங்களுக்கு லேண்டு கிடச்சிருக்கு. அது அலாட் ஆகிருக்கு, கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து ஜேஎன்டி ஏரியா தான், அந்த ரீஜனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்ப்போம் இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. ஃபேர் ப்ரைஸுங்கிறது 109, அதில் இப்போ வந்து 0.56 தான் ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் தான். பட் இங்கே பிஸ்னஸ் ஸ்கோப்புங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸ்டாக்னேட்டட் பிஸ்னஸ் ஸ்கோப் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இவனுக்கு எப்போ தான் உள்ள மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 6.6 இருக்கு. அதை ஆவரேஜ் பண்ணும்போது 1.65. ஆனால் நெக்ஸ்ட் Q4க்கு எக்ஸிட் ஆக போகிறது 2.6. ஸோ இப்போ ஆவரேஜை காட்டிலும் 2.6, அதாவது எக்ஸிட்டை காட்டிலும் ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த குவார்ட்டரோடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்க கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு ரிசல்ட் கொஞ்சம் எப்படி வராங்கிறத பார்த்துட்டு சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோமா, இல்லை ஃபால் பண்ணுவோமா, இல்லாட்டி ஸ்டாக்னேட்டட் கன்சாலிடேட் பண்ணுவோமான்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா Q1ஓட இதில் எக்ஸிட் ஆக போகிறது 1.8 எக்ஸிட் ஆக போகுது. Q1க்கு 1.8 எக்ஸிட் ஆக போகுது. மைனஸ் 1.8 வந்து எக்ஸிட் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும்? -1.8 எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் போதே இது வந்து இபிஎஸோட டிடிஎம் சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ உனக்கு Q3லேருந்து Q4 அப்படிங்கிற இடத்துல வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. Q3 ரிசல்ட் வந்துடட்டும். Q3 ரிசல்ட் வந்ததுலேருந்து Q4உடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இப்போ வந்து அவனுக்கு பெரிய லெவலில் ஃபால் ஆகுமா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. காரணம் என்னென்னா எக்ஸிட் ஆக போகிறது -1.8. அப்போ -1.8லேருந்து இவன் பாசிட்டிவாக மாத்திரம் இவன் 1.5 2 இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஆவரேஜ் வந்து இப்போ இந்த இப்போ Q2 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜ் 2.9 இருக்குது. ஸோ இப்போ அந்த 2.9 2.5க்கு மேலே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாலே அது ஒரு நல்ல இபிஎஸோடைய டிடிஎம் கொடுக்கும். டிடிஎம் ஆவரேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதனால் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ நமக்கு வந்து 2 விதமாக நம்ம இதை பார்க்க போகிறோம். Q3 to Q4
இவனுடைய பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட்டுன்னு நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது மிட் பாயிண்ட் ஆர் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 61 to 66. அதுக்கு கீழே உடச்சி இறங்கினோம்னா 50, 36 இதுலலாம் நம்ம கவனமாக இருக்கிறோம். மேலே இதுக்கு மேலே போகிறான்னா 78 to 89 அப்படிங்கிறது Q3 to Q4 உடைய மூமெண்டம். கீழே பிரேக் பாயிண்ட் உடைச்சாங்கன்னா 50லேருந்து 36, மேலே போச்சுன்னா 78 to 79, பிரேக் பாயிண்ட் 61 to 66. இது Q3 to Q4 இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். அது நமக்கு வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடியது பார்க்குறோம். ஸோ இப்போ இதே இது ஆனுவலைஸ்டுன்னு நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக 2026க்கு வந்து S1 வந்து பார்த்தோம்னா ஏன்னா பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 91, அதுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். S1 35 to 56 இருக்குது, S2 20 to 26 இருக்குது. மோஸ்ட்லி S1ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நமக்கு Q3 to Q4 வந்து பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா எக்ஸிட் ஆக போகிறது -1.8 எக்ஸிட் ஆக போகுது. பாசிட்டிவாக எடுத்தாலே அடுத்த ஒரு குவார்ட்டருக்கு இழுத்துட்டு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டு 91, அதை உடச்சி மேலே போகிறான்னா R1 100லேருந்து 106, R2 141 to 163, R3 172 to 177. ஸோ இப்போ சப்சிக்வெண்ட்டாக அவன் வந்து இந்த ஒரு குவார்ட்டருக்கு மாத்திரம் பாசிட்டிவ் எடுக்கிறான்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அடுத்தடுத்த குவார்ட்டரில் அவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்து இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தால் R1, R2, R3க்கெலாம் வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை நார்மலாக அதே மாதிரியே ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்ம பிரேக் பாயிண்ட்டு 91, 89 to 91ங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற